வெற்றிக்கழக கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானைகளை அகற்ற வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இன்று காலை தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் நடிகரும் அக்கட்சியினுடைய தலைவருமான விஜய். தற்பொழுது அந்த கொடியில் இருக்கக்கூடிய யானைகள் அது இடம்பெற்றிருப்பதற்கு பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கொடியிலும் யானை இடம்பெற்றிருக்கும். அந்த வகையில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆனந்தன் கொடியிலிருந்து யானைகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். தமிழக வெற்றிக்கழக கட்சி தலைவர் விஜய்க்கு பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆனந்தன் அவருடைய கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய யானைகளை அகற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பில் அதனை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைப்பதற்கு என்ன காரணமாக சொல்கிறார்கள்? நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தில் அந்த கொடி இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த கொடியில் இடம்பெற்ற அந்த சின்னங்கள் குறித்து தற்போது ஒரு பெரிய ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. அதாவது ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அந்த யானை சின்னம். ஆனால் தற்போது விஜய் தொடங்கியுள்ள இந்த தமிழக வெற்றி கழக கட்சி கொடியில் 2 யானைகள் இடம்பெற்றுள்ளது. எனவே ஏற்கனவே இது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய அந்த யானை என்ற ஒரு படத்தை சிக்கிம் மற்றும் அசாம் ஆகிய 2 மாநிலம் தவிர வேறு எந்த மாநிலங்களிலும் அந்த யானையை எந்த வடிவிலும் பயன்படுத்த முடியாது என்று கடந்த ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வந்து அது அறிவிப்பும் வெளியிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த ஒரு உண்மை நிலையை தெரியாமல் தற்போது தமிழக வெற்றி கழக கட்சியின் கொடியில் இது போன்ற யானை சின்னம் இடம்பெற்றிருப்பது ஒரு விதிமீறல் என்பதால் அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆனந்தன் தற்போது ஒரு கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் விஜயுடைய அவருடைய மேனேஜர் உள்ளிட்டோடு தற்போது தொலைபேசி மூலமாக பேசியுள்ளார். சட்ட ரீதியாக அதுக்கான ஆவணங்களும், அதாவது இந்த ஒரு யானை சின்னத்தை மற்ற கட்சியில் பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான ஆதார ஆவணங்களும் தற்போது விஜய் தரப்புக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. எனவே ஒருவேளை இது போன்று இந்த ஒரு வலியுறுத்திய பிறகும் கூட அந்த யானை சின்னத்தை தமிழக வெற்றி கழக கட்சியிலிருந்து நீக்காவிட்டால் சட்ட ரீதியாக அடுத்த ஒரு நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தற்போது பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. மதன், இணைப்பிலேயே இருங்கள். இது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆனந்தன் பேசிய வீடியோவை பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அதனுடைய கட்சியின் கொடியை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளார். அந்த கட்சியின் கொடியில் 2 யானை சிம்பிள்களும் ஒரு வட்ட வடிவிலே வாகைப்பூ கொண்ட ஒரு சின்னத்துடன் அந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 1968ஆம் ஆண்டு சிம்பிள்ஸ் அலாட்மெண்ட் ஆக்ட் அதன் பிரகாரம் எலெக்ஷன் கமிஷனில் 2003 அன்று ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து வரப்பட்டு 2004 அதில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து, அதாவது யானை சின்னத்தை அசாம், சிக்கிம் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு உள்ளது. இந்த கட்சியினுடைய கொடியை வடிவமைக்கும் போது இது சம்பந்தமாக இந்த சட்டம் அவர்களுக்கு கவனத்திற்கு வந்திருக்காது என்பது தெரிய வருவதனால் எங்களுடைய கட்சி தலைமை, மத்திய தலைமை அந்த கட்சியுடைய தலைமையுடன் நேரடியாக தொடர்பு சொல்ல வைக்க சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நேரடியாக அவருடைய மேனேஜர் வெங்கட் என்பவரை தொடர்பு கொண்டோம். இது சம்பந்தமாக அந்த சட்ட விளக்கங்களையும் அதற்கான ஆவணங்களையும் அந்த சட்டத்துடைய நகல்களையும் அனுப்பியுள்ளோம். அவர்கள் இது சம்பந்தமாக பரிசீலித்து முடிவெடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அது நல்ல முடிவாக இருக்கும். கட்சிகளுக்குள்ளே ஒரு முரண்பட்ட ஒரு கருத்து வந்து விடக்கூடாது என்பதற்காக எங்களுடைய மத்திய தலைமை அவர்களுக்கு நேரடியாக இந்த தகவலை தெரிவித்து அந்த சட்ட நகல்களை வழங்குமாறு எங்களுக்கு கூறினார்கள். அதன் பிரகாரம் வழங்கியிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் மதனிடம் பேசலாம். மதன், இது தொடர்பான சட்டங்கள் இருக்கின்றன. அந்த யானையை எந்த விதத்திலும் மற்ற மாநிலங்களில் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டு ஆனந்தன் பேசியதை பார்க்க முடிகிறது. அது சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் மதன். ஏற்கனவே இந்த யானை சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த ஒரு சின்னத்தை மற்ற கட்சிகள், அதாவது மாநில கட்சிகளோ இல்ல தேசிய கட்சிகளோ
பயன்படுத்தக்கூடாது என்பது தொடர்பாக சில சட்ட திருத்தங்களும் கொண்டு வரப்பட்டது. அதன்படிதான் கடைசியாக கடந்த ஆண்டு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு அந்த 2 மாநிலங்கள் அசாம் மற்றும் சிக்கிம் ஆகிய அந்த 2 மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்கள் இந்த யானை என்ற ஒரு சின்னத்தை எந்த வடியிலும், அதாவது கொடியிலோ சரி அல்ல சின்னமாகவோ பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடவும் பட்டது. ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தரப்பு தெரிவிக்கும் போது இந்த ஒரு விஷயங்கள், அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தில் நடந்த இந்த ஒரு விஷயம் தொடர்பான விவரங்கள் நடிகர் விஜய்க்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது இது போன்ற உண்மை தன்மை தெரியாமல் இது போன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். எனவே தற்போது கூட இந்த ஒரு விவகாரத்தை நாங்கள் கடினமாக கையாளவில்லை. தெரியாமல் நடந்து விட்டிருந்தால் ஒருவேளை இந்த ஒரு சின்னத்தை எடுத்துவிட வேண்டும். குறிப்பாக தேர்தல் காலங்களில் இது போன்று சின்னத்தை பயன்படுத்தினால், யானை சின்னத்தை விஜய் கட்சியில் இடம்பெற்றிருந்தால் அது பாமர வாக்காளரிடம் பல்வேறு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு விஷயத்தையும் தற்போது பகுஜன் சமாஜ் கட்சி வலியுறுத்தி தெரிவித்து வருகிறது. எனவே உடனடியாக இந்த ஒரு யானை படத்தை அந்த கொடியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அன்பாக நாங்கள் தெரிவிக்கிறோம். அப்படி நீக்காத பட்சத்தில் தான் அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக கையாளுவது தொடர்பான விஷயத்தை முடிவெடுப்போம் என்று தெரிவித்துள்ளார்கள். இன்று காலை கூட இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய தலைவர் மாயாவதியிடம் நம்முடைய தமிழ் மாநில தலைவர் ஆனந்தன் பேசியுள்ளார், தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது கூட அவர் கூட இந்த விஷயத்தில் முதலில் அவர்களும் தொலைபேசி மூலமாக பேசுங்கள், அதன் பிறகு தகவலை தெரிவித்த பிறகு இதற்கு எந்த ஒரு முடிவும் இல்லை என்றால் மட்டுமே சட்ட ரீதியாக கையாள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியுள்ளார். அதன்படிதான் தற்போது தமிழக பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆனந்தன் அவர்கள் அவர் மூலமாக தற்போது தொலைபேசி மூலமாக இந்த தகவல் நடிகர் விஜய்க்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது, கட்சி தலைவர் விஜய்க்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை அடிப்படையாக கொண்டு அவர் எடுக்கும் முடிவை பொறுத்து மேற்கொண்டு இந்த விஷயத்தை சட்ட ரீதியாக கொண்டு செல்வதா அல்லது பேச்சுவார்த்தை மூலம் முடித்துக் கொள்வதா என்பதற்கான ஒரு தீர்வு தெரிய வரும். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடியில் இடம்பெற்றிருக்கும் யானையை பயன்படுத்தக்கூடாது, அதனை அகற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தலை பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆனந்தன் முன்வைத்திருக்கிறார். இது அடுத்த கட்டமாக என்னவாக நகர்கிறது என்பதை பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி மதன்.